ஹாய் ஆல் வெல்கம் டு கோட் கைலி தமிழ். நமக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய குட் நியூஸ் என்ன அப்படின்னா என்ஐசிஎல் ஏஓல இருந்து அதாவது இன்சூரன்ஸ் சைட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு. என்ஐசிஎல் சைட்ல இருந்து ஏஓ நோட்டிஃபிகேஷன் நமக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சரியா, இதை பத்தின ஒரு வீடியோ தான் இது. கண்டிப்பா ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு என்ஐசிஎல் ரிலேட்டடா ஏதாவது டவுட் இருந்தா ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ண போறவங்களுக்கு, ஆல்ரெடி எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு, இதுக்கு யாருக்காவது டவுட் இருக்கு அப்படின்னா அந்த டவுட் வந்து கிளாரிஃபை பண்ற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. சரிங்களா, டைரக்டா என்ஐசிஎல் சைட்டுக்குள்ளே நீங்களே போகலாம். சரிங்களா, அதுக்குள்ள போனீங்கன்னாவே ரெக்யர்மெண்ட் பேஜ்ல டீட்டெயிலா நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணீங்கன்னா வேகன்சிஸ் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டைப்பான வேகன்சி நமக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்ன வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா அக்கௌண்டன்ட். சரிங்களா, அக்கௌண்டன்ட் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜெர்னலிஸ்ட், இந்த ரெண்டு தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றோம், ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க எல்லாருமே ஜெர்னலிஸ்ட்டுக்கு கீழே தான் வரும். அந்த ஜெர்னலிஸ்ட் எழுதுறதுக்கு எல்லாருமே எலிஜிபிள் தான். அந்த ஜெர்னலிஸ்ட்ல ஒரு 120 வேகன்சிஸ் இருக்கு டோட்டலா. சரிங்களா, எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 18, எஸ்டிக்கு வந்து ஒரு 8, ஓபிசிக்கு வந்து 32, இடபிள்யூஎஸ்க்கு வந்து 12, யூஆருக்கு வந்து பாத்தீங்கன்னா 50. இது ஆஸ் யூஸ்வல் எல்லா ஏஜ் கிரிட்டீரியா இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான். ஓகேங்களா, பிஓக்கு எப்படி இருக்கு, 30 இருக்கணும் இல்லையா, எல்லாருமே வந்து 30 வரைக்கும் 30 ஏஜ் வரைக்கும் எழுதலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கன்செஷன் ஓபிசிக்கு ஒரு 3 இயர்ஸ், எஸ்சி எஸ்டினா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ், பிடபிள்யூடினா சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி தான் சேம் இருக்க போது. இதுல ஒரு சின்ன சின்ன டவுட் இருக்கும் எல்லாருக்குமே. என்ன அப்படின்னா, சார் இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, நான் நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டேன், ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து செப்டம்பர் 10ல இருந்து 29 வரைக்கும் பண்ணலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இப்போ ஒரே ஒரு டவுட் இருக்கு. அப்ப அந்த டவுட் என்ன அப்படின்னா 13th அக்டோபர் வந்து பாத்தீங்கன்னா ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸுமே இருக்கு இல்லையா. நான் ஐபிபிஎஸ் கிளர்க் பிலிம்ஸ் கொடுத்துருக்கேன், நல்லா பண்ணியிருக்கேன், ஐபிபிஎஸ் கிளர்க் பிலிம்ஸ் இருக்கு, நான் எப்படி சார் இதுக்கு ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே யோசிக்க வேணாம். கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஐபிபிஎஸ் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா ஐபிபிஎஸ் கிளர்க்கோட எக்ஸாம் இருக்கும். சரிங்களா, மார்னிங் இருக்கும். ஆஃப்டர்நூன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க எந்த எக்ஸாம் சென்டர் போட்டிருக்கீங்க, ஐபிபிஎஸ் கிளர்க்கு எது ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்களோ அந்த சென்டரை கொடுங்க. சரிங்களா, இதுக்கு அது இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா 29th செப்டம்பர் வரைக்கும் டைம் இருக்கு, வெயிட் பண்ணுங்க. ஐபிபிஎஸ் கிளர்க் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் கூட அப்ளை பண்ணிக்கலாம். சோ முன்னாடியே போயிட்டு அப்ளை பண்ணணும், அறிகுறியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி யாரும் யோசிக்காதீங்க. வந்ததுக்கு அப்புறம் அட்மிட் கார்டுல ரிலீஸ் ஆயிரும். ஏன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 13th தான் எக்ஸாம். சரியா, அப்பவே கன்ஃபார்ம் ஆயிடும் நம்ம கிளியர் பண்ணணும் கிளியர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிடும். அது கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சென்டர் போடுறாங்க, அட்மிட் கார்டுல மேபி ரிலீஸ் ஆயிடலாம். அதெல்லாம் வச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். சரியா, ஒரு ஒரு 24th வரைக்கும் வெயிட் பண்றது தப்பே இல்லை. ஒரு 5 டேஸ் இருக்கு இல்லையா, அந்த 5 டேஸ்ல அப்ளை பண்ணிக்கலாம். அந்த 5 டேஸ் எல்லாம் ஒண்ணுமே ஆக போறது இல்ல. சரிங்களா, அந்த 5 டேஸ் அப்ளை பண்றதுக்கு டைம் இருந்தாலே நமக்கு போதும். சரியா, அது என்ன பண்ணணும் நம்மனா கரெக்டா அப்ளை பண்ணிடணும், மறந்துடக்கூடாது. அதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட். நம்ம உங்களுக்கு சரி மறக்க விட மாட்டோம், கண்டிப்பா நம்ம ஞாபகப்படுத்திடும், நீங்க அப்ளை பண்ணிடுவீங்க. ஸோ நீங்க இந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அதே மாதிரி 17th நவம்பர் தான் எக்ஸாம் இருக்கு. அதாவது ஐபிபிஎஸ் பிஓ இருக்கு இல்லையா, ஐபிபிஎஸ் பிஓக்கு என்ன சிலபஸோ சேம் அதே தான் இங்க இருக்க போகுது. சரி, ஐபிபிஎஸ் பிஓ இந்த பேங்க் எக்ஸாமுக்கு என்ன சேம் சிலபஸோ அதே தான் மெயின்ஸ் கிளியர் பண்றதுக்கு. இன்டர்வியூக்கு மட்டும் தான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இன்சூரன்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். மற்றபடி வேற எந்த விஷயமே கிடையாது இதுல. சரிங்களா, இதுல ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா எலிஜிபிலிட்டி வந்து கிராஜுவேஷன்ல ஒரு 60% இருக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு எலிஜிபிலிட்டி மட்டும் தான் இருக்கும். அந்த 60% கீழே இருக்கிறவங்க இதை அப்ளை பண்ண முடியாது. சரியா, அந்த 60% மேல இருக்கவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அந்த ஒரு விஷயம் தான் அந்த என்ஐசிஎல் எப்பயுமே ஃபாலோ பண்ணிருப்பாங்க. நான் அது காட்டுறேன், கண்டிப்பா அது கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது ப்ரீவியஸ் இயர்ல இதுதான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க, இப்பயுமே கண்டிப்பா அதுதான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. சரிங்களா, இதுல வந்து நல்ல சேலரி, பிஓ விட அதிகமா சேலரி நமக்கு கிடைக்கும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இங்க பாருங்க, ஜெர்னலிஸ்ட் கொடுத்துருக்காங்க. சேம் நான் சொன்னதான். இங்க பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்க பாருங்க 60% மார்க் இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க 60% மார்க் இன் எய்தர் ஆஃப் த டிகிரி எக்ஸாமினேஷன் ஆஃப் ஜெனரல் கேண்டிடேட்ஸ் அண்ட் அட் த லெஸ் தென் அங்க பாருங்க அட்லீஸ்ட் 55%, இங்க பாருங்க 55% மார்க் ஃபார் த எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸா நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 55% இருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, கிராஜுவேஷன் ஆர் போஸ்ட் கிராஜுவேஷன் இதுல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. இந்த விஷயம் தான். சரியா, வேற எதுவுமே கிடையாது. ஆஸ் யூஸ்வல் எல்லாம் சொல்ல மாட்டேதான். இங்க பாருங்க அந்த கிரிட்டீரியா இருக்கு இல்லையா, ஏஜ் ரிலாக்ஸேஷன், இந்த ஃபேக்டர் தான் ஃபாலோ ஆக போகுது. எக்ஸாமுமே வந்து பாத்தீங்கன்னா சேம் ப்ரிலிம்ஸ், எல்லா ப்ரிலிம்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அதே தான். இங்க பாருங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் பேஸ்ட் ஆன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 3 செக்ஷன், இங்கிலீஷ், ரீசனிங், குவான்டிட்டிவ், அப்டிடிவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஆஸ் யூஸ்வல் எல்லாத்துக்கும் எப்படியும் அதே தான். ஆனா இங்க என்ன வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஐபிபிஎஸ் எல்லாம் ஒரு 10 எடுக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க வந்து 15 டைம்ஸ் எடுப்பாங்க. ஓகேங்களா, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 டைம்ஸ் வந்து இங்க எடுப்பாங்க. பிரிலிம்ஸ்க்கு ஒரு பர்சனுக்கு 15% வந்து நாங்க இங்க எடுப்பாங்க. சரிங்களா, மெயின்ஸுமே சேம். இங்க பாருங்க ஜெனரலிஸ்ட்க்கு மேல கொடுத்துருக்காங்க, இதுதான் ஜெனரலிஸ்ட். கீழே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு. சரிங்களா, ஜெனரலிஸ்ட்க்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, உங்களுக்கு வந்து ரீசனிங் இருக்கு. சரியா, ரீசனிங் 50 கொஸ்டின் 50 மார்க். சரியா, அதே மாதிரி இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா 50 கொஸ்டின் 50 மார்க். அதே மாதிரி ஜெனரல் அவேர்னஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 கொஸ்டின் 50 மார்க். குவான்டிட்டி ஆப்டிடியூடும் சேம் 50 கொஸ்டின் 50 மார்க். இதுக்கு டைம் வந்து உங்களுக்கு அலாட் பண்ணிருக்காங்க. ஜெனரல் அவேர்னஸ் மட்டும் தான் 30 மினிட்ஸ் வந்து கம்மியா கொடுத்துருக்காங்க. நமக்கு அதே போதும். உங்களுக்கு தெரியும் இல்லையா, குவான்ஸ் அண்ட் ரீசனிங் இங்கிலீஷ்லாம் வந்து பாத்தீங்கன்னா as usual 40 மினிட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரியா, இதுதான் அவன் வந்து இந்த டைம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கான். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும்.
எல்லாருக்குமே இங்க பாருங்க கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட், அதாவது ஐபிபிஎஸ் பிஓக்கு அதான் நான் சொன்னேன் இல்லையா ஐபிபிஎஸ் பிஓக்கு ப்ரிப்பேர் பண்றியா இதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணு. அதாவது வந்து மெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி பிஓ ஐபிபிஎஸ் பிஓ இதுக்கு இன் பிட்வீன்ல இருக்கு இல்லையா அந்த லெவல்ல தான் இருக்க போகுது சரியா. சோ எதுவுமே யாருமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணக்கூடாதுன்னு இருக்காதீங்க, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஆல்.